ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை அப்படிங்கிற தலைப்பில் இங்கே வர்ற பக்தர்களையெல்லாம் நாங்கள் பேட்டி எடுத்துகிட்டு வரோம். அவங்க வாயிலேருந்து வர்றதெல்லாமே உண்மையான வாசகங்கள் தான். ஏன்னா சாமி முன்னாடி இருந்து அவங்க உண்மையான வாசகங்களை சாமியால் அவங்களுக்கு என்ன முடிஞ்சது அப்படிங்கிற இது அவங்க எடுத்து சொல்லும் பொழுது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நமக்கு நடக்குமா அப்படின்னு ஏங்கி இருக்கிறவங்க எங்கே போனால் நமக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்துக்கு ஒரு இது கிடைக்கும், நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்தால் நம்ம என்ன நினச்சிருக்கோமோ அது நிறைவேறுவதற்கு இந்த கோயில் நமக்கு முக்கியமாக ஒரு நல்ல எடுத்துக்காட்டு அமையும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் நாங்கள் இங்கே வர்ற பக்தர்களெல்லாம் ஒருத்தரையாக பேட்டி எடுத்துகிட்டு வரோம். வாங்க மேடம். சார் உங்கள் பேர்? நீங்கள் மேடம் கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க. நீங்கள் எங்கே சார் ஒர்க் பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் எத்தனை வருஷமாக கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க? ஒரு 5 வருஷமாக வரீங்க. முதலாக வரும்பொழுது யார் சொல்லி வந்தீங்க? ஃப்ரெண்டு சொல்லி நீங்கள் இங்கே கோயிலுக்கு வந்தீங்க. இப்போ உங்களுக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்களை கடவுள் முடிச்சு கொடுத்துருக்காரு இல்லையா? அதிலிருந்து ஒரு சில நினைவுகளை நீங்கள் சொன்னீங்கன்னா இதை கேட்கும்போது மற்ற பக்தர்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள் நமக்கு நடக்குமா அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்தால் முடியுன்றதுக்கு நீங்கள் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக அமைவீங்க. ஒரு சில விஷயங்களை நீங்கள் சொல்லுங்கள், என்னென்ன நடந்தது அப்படின்னு. பாப்பா படிச்சுட்டு முதலாக வரும்போது நீங்கள் அந்த பொண்ணுக்கு வேலைக்காக தான் வந்தீங்க. படிச்சுட்டு இருந்தா படித்தவளுக்கு நல்ல வேலை கிடைக்கணும். வேலைக்கு போகணும்னு நினச்சது நீங்கள் என்ன நினச்சிங்க? வெளிநாட்டுக்கு தான் வேலை கிடைக்கணும் இல்லைங்களா? வெளிநாட்டில் வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க. அவள் படித்ததே வெளிநாட்டில் தானே? எந்த ஊரில் படித்தா? ஸ்காட்லாந்தில் படித்தா. வேலையும் கிடச்சிருச்சு. இப்போ லண்டனில் இருக்காங்களா? வரன் எப்படி அமையணும்னு நீங்கள் நினச்சிங்க? அதே ஊரில் வேலை கிடச்சிதுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க. பேசி முடிச்சுட்டு ஜூன் 27 கல்யாணம். லண்டனில் கல்யாணமா சென்னையிலையா? சென்னையில் ரிசப்ஷன். எங்கள் சொந்த ஊரில் கல்யாணம். சொந்த ஊருன்னா எந்த ஊர் அது? சிவகங்கை. சிவகங்கை இல்லைங்களா? மாப்பிள்ளை ஊர்? தஞ்சாவூர். இங்கே சென்னையில் இருக்காங்க. சரி, சென்னையில் அவங்க வீடு, அம்மா வீடு. ஆனால் அவர் வேலை செய்கிறது லண்டனில். இப்போ உங்கள் பொண்ணு அங்கே தான் லண்டனில் வேலை செய்கிறா. 2 பேரும் இப்போ பேரண்ட்ஸ் பேசி முடித்து இப்போ இங்கே அவங்களுக்கு கல்யாணமும் முடியுது. அதுக்கப்புறம் அவங்க லண்டன் தான் போக போகிறாங்க. இதுக்கு உங்களுக்கு வீடு கட்டணும்னு ஒரு ஆசையோடு வந்தீங்க. அதையும் பாப்பா நல்லபடியாக முடிச்சு இங்கே வேண்டிட்டு 9 நாள் சுற்றுனீங்க. பொண்ணுக்காகவும் 9 நாள் சுற்றுனீங்க. அப்போ வருவீங்க. ஆனால் ஒரு ப்ராப்ளம் நமக்கு சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது 9 நாள் தொடர்ந்து வரீங்க. கண்டிப்பாக கடவுள் அதை முடிச்சும் கொடுக்குறாரு. இப்போ உங்களுக்கு பொண்ணுடைய படிப்பு முடிஞ்சுது. அப்புறம் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சா அதுவும் முடிஞ்சிருச்சு. வெளிநாட்டில் போய் படிக்கவும் செஞ்சா, அதே நேரத்தில் வெளிநாட்டில் வேலையும் கிடச்சிருச்சு. இப்போ மாப்பிள்ளையே அங்கே போகணும்னு நினச்சிங்க, அதே மாதிரி அதுவும் முடிஞ்சுது. அது முடிஞ்சு அவள் வேலை சேர்ந்ததுக்கப்புறம் இந்த ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டீங்க ஊரில், அதுவும் முடிச்சு கிரகப்பிரவேசமும் முடிச்சிங்க. இந்த மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு பல விஷயங்களை முடிச்சு கொடுத்துருக்காரு. இப்போ கல்யாணத்துக்கு நீங்கள் பத்திரிக்கையை எழுதியிருக்கீங்க, இன்னும் போடலை. ஆனால் பத்திரிக்கை எழுதி சாமிக்கிட்ட முன்னாடி வச்சு அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கினதுக்கு அப்புறம் தான் பத்திரிக்கை போடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவருடைய ஆசீர்வாதம் இருக்கும்போது நிச்சயமாக நல்லபடியாக அவர் முடிச்சு கொடுப்பாரு. உங்கள் பொண்ணு கூட அவர் என்றைக்குமே துணை இருப்பார். உங்கள் குடும்பத்தோடு அவர் என்றைக்கு துணை இருப்பார். தேங்க்யூ ஸோ மச் மேடம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த கோயிலுக்கு வாங்க, கொளத்தூர் பாபா கோயிலுக்கு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வேலை முடிப்பதற்கான வாய்ப்புகளை இந்த இறைவன் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். நன்றி மேடம். தேங்க்யூ ஸோ மச்.